Hi viewers, Namaste. போன வீடியோல நாம ரொட்டீன் பத்தி கொஸ்டின் பண்ற ஒரு சில கொஸ்டினிங் வேர்ட்ஸ் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். சோ இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம். சோ அதையும் பாருங்க. சோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் கொஸ்டினிங் வேர்ட் கித்னே பஜே. கித்னே பஜே எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு தான் கித்னே பஜே அப்படிங்கிற வேர்ட் யூஸ் ஆகும். நீங்க எத்தனை மணிக்கு வீட்ல இருந்து கிளம்புறீங்க அப்படின்னு கேட்க நினைச்சா आप कितने बजे घर से निकलते हैं? आप कितने बजे घर से निकलते हैं? சோ நிக்கல் அப்படின்னு சொன்னா கிளம்புதல் அப்படிங்கிற அர்த்தம் வரும். பதில் சொல்லும் போது நான் 8 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா मैं 8 बजे घर से निकलता हूँ. मैं 8 बजे घर से निकलता हूँ அப்படின்னு சொல்லலாம். நீங்க எத்தனை மணிக்கு ஆபீஸ் போய் சேர்றீங்க அப்படின்னு கேட்க நினைச்சா आप कितने बजे दफ्तर पहुंचते हैं? आप कितने बजे दफ्तर पहुंचते हैं அப்படின்னு சொல்லி கேக்குறோம். பहुंच அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் சென்றடைதல். சோ தமிழ்ல நீங்க ஜெனரலா எத்தனை மணிக்கு ஆபீஸ் போறீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம், இல்ல போய் சேர்றீங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் ஹிந்தில சென்றடைதல் அப்படிங்கிற அர்த்தத்துல பहुंचங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க எத்தனை மணிக்கு ஆபீஸ் சென்று அடைகிறீர்கள் அப்படின்னு கேட்க நினைச்சா आप कितने बजे दफ्तर पहुंचते हैं அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு பதில் சொல்லும் போது நான் 9 மணிக்கு ஆபீஸ் சென்று அடைகிறேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா मैं 9 बजे दफ्तर पहुंचता हूँ. मैं 9 बजे दफ्तर पहुंचता हूँ. 9 மணிக்கு அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வேர்ட் 9 बजे. அடுத்த வார்த்தை किसके साथ. किसके साथ யாருடன் அப்படிங்கிற அர்த்தத்துல கிஸ்கே சாத் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். சோ நீங்க யாருடன் போகிறீர்கள் அப்படின்னு கேட்க நினைச்சா आप किसके साथ जाते हैं? आप किसके साथ जाते हैं அப்படின்னு கேட்கலாம். பதில் சொல்லும் போது நான் நண்பனுடன் போகிறேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா நண்பன் அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வேர்ட் दोस्त. मैं दोस्त के साथ जाता हूँ. मैं दोस्त के साथ जाता हूँ அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு நேரம் அப்படின்னு क्वेश्चन பண்ண விரும்புனீங்கன்னா கித்னி தேர். கித்னி தேர் அப்படிங்கிற क्वेश्चनिंग வேர்டை பயன்படுத்தலாம். சோ நீங்க தினமும் எவ்வளவு நேரம் டிவி பாக்குறீங்க அப்படின்னு கேட்க நினைச்சா आप हर दिन कितनी देर टीवी देखते हैं? आप हर दिन कितनी देर टीवी देखते हैं அப்படின்னு கேட்கலாம். தினமும் அப்படிங்கிறதுக்கு ரோஜுங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம், ஹர் தின் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். சோ ரெண்டுமே ஒரே மீனிங் தரக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகள் தான். சோ நீங்க டெய்லி எவ்வளவு நேரம் டிவி பாக்குறீங்க அப்படின்னு கேட்க நினைச்சா आप रोज कितनी देर टीवी देखते हैं அப்படின்னு கேட்கலாம். आप हर दिन कितनी देर टीवी देखते हैं அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு பதில் சொல்லும் போது நான் தினமும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் டிவி பாக்குறேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா मैं हर दिन 1 या 2 घंटे टीवी देखता हूँ. मैं हर दिन 1 या 2 घंटे टीवी देखता हूँ அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு நேரம் அப்படிங்கறத பொதுவா கேட்கும் போது கித்னி தேர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். பர்டிகுலரா எவ்வளவு மணி நேரம் அப்படின்னு கேட்க நினைச்சா கித்னே கண்டே. கித்னே கண்டே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். நீங்க எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்றீங்க, அதாவது பர்டிகுலரா எவ்வளவு மணி நேரம், ஏன்னா பிகாஸ் ஆஸ் டுகெதர் நம்ம பண்ணுவோம். சோ அது எவ்வளவு மணி நேரம் அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா आप कितने घंटे कसरत करते हैं? आप कितने घंटे कसरत करते हैं அப்படின்னு சொல்றோம். கஸ்ரத் அப்படின்னு சொன்னா உடற்பயிற்சி அப்படிங்கிறது அர்த்தம். பதில் சொல்லும் போது நான் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா அரை மணி நேரம் அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வேர்ட் ஆதா கண்டா. ஆதா घंटा. ஆதா அப்படின்னா அரை அப்படிங்கிற அர்த்தம் வரும். मैं आधा घंटा कसरत करता हूँ. मैं आधा घंटा कसरत करता हूँ அப்படின்னு பதில் சொல்லலாம். நீங்கள் தினமும் எவ்வளவு மணி நேரம் வேலை செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்க நினைச்சா आप रोज कितने घंटे काम करते हैं? आप रोज कितने घंटे काम करते हैं அப்படின்னு கேட்கலாம். இங்கேயும் ரோஜ்க்கு பதிலா ஹர் தின் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பதில் சொல்லும் போது நான் தினமும் 10 மணி நேரம் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா मैं रोज 10 घंटे काम करता हूँ. मैं रोज 10 घंटे काम करता हूँ அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் आप रोज कितनी देर
अखबार पढ़ते हैं. आप रोज कितनी देर अखबार पढ़ते हैं. कितनी देर அப்படின்னா எவ்வளவு நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அக்பார் அப்படின்னா செய்தித்தாள் அப்படிங்கிறது அர்த்தம். சமாச்சார் பத்திர அப்படின்னு சொன்னாலும் செய்தித்தாள் தான், அக்பார்னு சொன்னாலும் செய்தித்தாள்ங்கிறது தான் அர்த்தம். சோ நீங்க தினமும் எவ்வளவு நேரம் செய்தித்தாள் படிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்க நினைச்சா आप रोज कितनी देर अखबार पढ़ते हैं அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பதில் சொல்லும் போது நான் தினமும் கொஞ்ச நேரம் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா அந்த கொஞ்ச நேரம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில தோடி தேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். मैं रोज थोड़ी देर अखबार पढ़ता हूँ. मैं रोज थोड़ी देर अखबार पढ़ता हूँ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்ன அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வேர்ட் क्या நமக்கு தெரியும். சோ நீங்க என்ன குடிக்கிறீங்க, காலையில பர்టిక్యులர் காலையில என்ன குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதா இருந்தா आप सुबह क्या पीते हैं. आप सुबह क्या पीते हैं அப்படின்னு சொல்லி கேக்குறோம். சோ அதுக்கு பதில் சொல்லும்போது நான் காலையில பால் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா मैं सुबह दूध पीता हूँ. मैं सुबह दूध पीता हूँ அப்படின்னு பதில் சொல்றோம். சோ दूध அப்படின்னு சொன்னா பால் அப்படிங்கிறது. பொதுவா டைம் பத்தி பேசும்போது மாலையில் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஷாம்கோன்னு சொல்லுவோம், இரவில் சொல்றதுக்கு ராத்கோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி காலையில் அப்படின்னு சொல்றதுக்கு சுபக்கோ வருமா அப்படின்னு கேட்டா வராது. சோ காலையில் சொல்லும் போது ஹிந்தியில வெறும் சுபக் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். சோ இது கூட கோங்கிற வார்த்தையை சேர்த்து பயன்படுத்துற வழக்கம் கிடையாது. எத்தனை மணிக்கு அப்படிங்கிறதுக்கு கித்தனே பஜே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். சோ நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வரீங்க அப்படின்னு கேட்கறதா இருந்தா आप कितने बजे घर वापस आते हैं. आप कितने बजे घर वापस आते हैं அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பதில் சொல்லும் போது நான் சாயந்தரம் 7 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வரேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா சாயந்தரம் மாலையில் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஷாம்கோங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். 7 மணின்னு சொல்றதா இருந்தா 7 பஜே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். मैं शाम को 7 बजे घर वापस आता हूँ. मैं शाम को 7 बजे घर वापस आता हूँ. நான் மாலையில் 7 மணிக்கு வீட்டிற்கு திரும்பி வருகிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ உங்களால மத்தவங்க கிட்ட அவங்களோட ரொட்டீனை பத்தி கொஸ்டின் பண்ணணும்னு நினைச்சா முழுமையா கேட்க முடியும். அதுக்கு தேவையான கொஸ்டினிங் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம். ஸ்டில் நம்மளோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத நாமளே செல்ஃபா தெரிஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு தான் आज का प्रैक्टिस सेंटेंस. आप सुबह कितने बजे उठते हैं. आप सुबह कितने बजे उठते हैं. சோ நீங்க காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க. आप कब सोते हैं. आप कब सोते हैं. நீங்க எப்ப தூங்குறீங்க. இந்த क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் ஹிந்தில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இத மாதிரி வேற ஒரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம். தன்யவாத். फिर मिलेंगे. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். சோ இத மாதிரி ஃப்ளூவெண்டா நீங்களும் ஹிந்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கறத அட்டெண்ட் பண்ணலாம். அதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும்.